ஈரோடு மாவட்டத்தில் வாழைப்பழம் சாப்பிட்ட சிறுவனுக்கு மூச்சுக் குழாயில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதுடன் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான அன்னை சத்யா நகரை சேர்ந்தவர்கள் மாணிக்க முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமாகி 5 வயதில் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்த நிலையில் கூலி வேலை பார்க்கும் தம்பதியர்கள் நேற்று வழக்கம் போல் சாய் சரனை தனது பாட்டியுடன் வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் வீட்டில் வாங்கி வைத்திருந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டு உள்ளான். அப்போது அந்த பழம் உணவு குழாய் வழியாக செல்லாமல் மூச்சு குழாய் வழியாக சென்றதால் சாய்சரன் மூச்சு விட முடியாமல் தவித்துள்ளான். இதனை அறிந்த சாய்சரன் பாட்டி மற்றும் அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். மருத்துவமனைக்கு வரும் வழியில் சிறுவன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததால் சிறுவனை உடனடியாக பரிசோதித்த மருத்துவர்கள் சாய்சரன் ஏற்கனவே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டான் என கூறியுள்ளார்கள். இதனை கேட்ட குடும்பத்தினர் மற்றும் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சாய்சரனின் உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் சாய்சரனின் பெற்றோர்களாக மாணிக்கம் மற்றும் முத்துலட்சுமி சிறுவனை நினைத்து கதறும் காட்சிகள் பார்ப்போரை கலங்க வைத்திருக்கிறது. இது குறித்து கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்.